ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஹெல்த்தியான காய்கறிகளை வச்சு கதம்ப சாம்பார். இந்த ரெசிபிக்கு குக்கரில் கழுவி வச்ச 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 3 வெங்காயம், 3 தக்காளி, 20 பல் உரிச்ச பூண்டு, 5 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து 2 கப் அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. பிடிக்காமல் இருக்க குக்கரை இப்படி இடையில ஷேக் பண்ணி விடுங்க. பருப்பு நல்லா வெந்ததும் அது கரண்டி இல்லைனா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. கட் பண்ணி வச்ச காய்கறிகளை இப்போ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், முள்ளங்கி, சவுச்சவ், கேரட், பீன்ஸ், பூசணிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைங்க. காய் நல்லா வெந்ததும் மசிச்சு வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து டேஸ்ட் செக் பண்ணி தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான கதம்ப சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.